Welcome to TN Science World. Today we see the lesson in 7th Standard Science Term 2 UNIT-4 Cell Biology. 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி 7ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 2 அலகு 4 செல் உயிரியல் செல் பயாலஜி என்கின்ற பாடத்தை பற்றிய பாட கருத்து குறித்த காணொளியை முழுமையாக காண இருக்கின்றீர்கள். முதலிலே நிறைய உங்களுக்கு மாணவர்களை கவர்வதற்காக நிறைய படங்களை உங்களுக்கு வழங்கியுள்ளனர். மைட்டோகாண்ட்ரியா, செல்ஸ், நியூரான் மற்றும் பல செல் நுண்ணுறுப்புகள் பற்றிய படங்கள் உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. At first we see the learning objectives of this lesson. To compare the plant cell with the animal cell and understand their similarities and dissimilarities. தாவர செல் மற்றும் விலங்கு செல்களுக்கிடையே உள்ள ஒற்றுமைகள் வேற்றுமைகளை புரிந்து கொள்ளுதல். To understand the cell as a fundamental unit of life. உயிரினங்களுடைய அடிப்படை அலகு செல் என நாம் அறிதல். To know and understand the different types of human cells and their related functions. பல வகையான மனித செல்கள் மற்றும் அவற்றின் தொடர்புடைய பணிகளை பற்றி அறிதல். டு நோ த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கான்ஸ். பல்வேறு வகையான செல் நுண்ணுறுப்புகளுடைய செயல்களை தெரிந்து கொள்ளுதல். டு கம்பேர் த டிஃப்ரெண்ட் செல் ஆர்கானல்ஸ், தேர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் நோ தேர் சிமிலாரிட்டிஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டிஸ். செல் நுண்ணுறுப்புகளுடைய செயல்களை ஒப்பிட்டு அவற்றின் ஒற்றுமைகள் மற்றும் சிறப்புத்தன்மைகளை பற்றி முழுமையாக ஆராய்தல். These are the learning objectives of this lesson, and then at first we see the introduction. Sona had a dinner. Some hour later, she experienced a stomach pain and went to a clinic. After examination, the doctor told Sona that she had eaten food contaminated with a type of bacteria which might have caused food poisoning. Bacteria are microorganisms that can be seen only under microscope and not seen through the naked eyes. Salmonella species is a bacteria that can cause foodborne infection. சோனா என்பவர் இரவு உணவு உண்ட சில மணி நேரத்திற்கு பிறகு வயிற்று வலியை உணர்ந்தார். அவர் மருத்துவமனைக்கு சென்றார். பரிசோதனைக்கு பிறகு மருத்துவர் சோனாவிடம் நச்சுத்தன்மையாக மாறிய உணவை சாப்பிட்டதால் வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது, அந்த உணவிலே நச்சு பாக்டீரியா காணப்படுகிறது என்று கூறினார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று பார்த்தோமானால், பாக்டீரியா ஒரு நுண்ணுயிரி என்பதால் ஒரு நுண்ணோக்கி மூலமே காண முடியும், நம் கண்களால் காண இயலாது. சாலமோனெல்லா சிற்றினத்தை சார்ந்த பாக்டீரியா உணவு நச்சாவதற்கு முக்கிய காரணியாக கருதப்படுகிறது என்று மருத்துவர் கூறினார். சாலமோனெல்லா பாக்டீரியா, our earth is a beautiful place wherein different types of organisms happily coexist. From minute mosses to huge conifers, invisible bacteria to huge blue whale, all have a basic unit called cell. Let us study about the cell. நம் பூமி பல்வேறு வகையான உயிரினங்கள் மகிழ்ச்சியுடன் இணைந்து வாழும் அழகான ஒரு இடமாகும். சின்னஞ்சிறு பாசிகள் முதல் பெரிய ஊசியிலை மரங்கள் வரை, கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் முதல் பெரிய நீலத்திமிங்கலம் வரை உள்ளது. அனைத்து உயிரினங்களுக்கும் அடிப்படை அழகை பெற்றுள்ளது. அவையே செல் என அழைக்கப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க செல்களை பற்றி நாம் இங்கு விரிவாக படிக்க இருக்கின்றோம். அருமையான கலர்ஃபுல்லான படங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஹியூமன், அனிமல் செல்ஸ், பிளான்ட் செல்ஸ் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி தெளிவாக படங்கள் வாயிலாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. முதலிலே ஒரு செயல்பாடு ஆக்டிவிட்டி. டு யூ ரிமெம்பர் த லெசன் ஸ்டடிட் இன் ப்ரீவியஸ் கிளாஸஸ்? How will you find whether an object is living or non-living? Write it down. An object is living or non-living. From a team and a work together to write down some of the functions of life which you can remember. Do you think that the individual cell is living? Explain your answer. Write about various organs of a cell which you know. அதாவது நீங்கள் முந்தைய வகுப்பிலே படித்திருப்பதை நினைவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பொருள் உயிருள்ள வரை அல்லது உயிரற்ற வரை என எவ்வாறு அறிவீர்கள் என்பதை பற்றி எழுதுங்கள். ஒரு குழுவை உருவாக்குங்கள். உயிருள்ளவைகளுடைய செல்களை செயல்களாக உங்கள் நினைவில் உள்ளவற்றை எழுதுங்கள். ஒரு தனிப்பட்ட செல் உயிரோடு இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் பதிலை விளக்குங்கள்.
நீங்கள் அறிந்த செல்லின் சில நுண்ணுறுப்புகளை பற்றி எழுதுங்கள் என்பது முதலில் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. செல் ஆஸ் எ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப். உயிரினங்களுடைய அடிப்படை அலகு என்பது செல். The building wall is made up of a numerous bricks. In the similar manner, a big cube is composed of numerous hexagonal units. Some of the organisms are represented by a single cell. Therefore, they show a simple organization. The basic functional unit of an organism is called a cell. Structure of a cell represents the arrangement of parts of organelles in a cell. Function is the activity of the earth part of the organelle in a cell. Cell are the basic building blocks of an organism. You learn that the atom are the basic building blocks of matter in chapter there. 3. Likewise, human body is made up of animal cell and plant is made up of a plant cell. ஒரு கட்டடம் என்பது செங்கல் சுவரால் ஆனது. அந்த செங்கல் சுவர் ஏராளமான செங்கற்களால் ஆனது. அதே போல ஒரு தேன் நிறைந்த பல அருங்கோண கட்டடங்களை பெற்றுள்ளது. இவை ஒவ்வொன்றும் ஒரு அலகு என்கின்றோம். பல அலகுகள் ஒன்று சேர்ந்து கூட்டமைப்பாக கட்டிட சுவர் என்றும் தேன் அடை என்று நாம் அழைக்கிறோம். எவ்வாறு கட்டிடம் மற்றும் தேன் அடையிலே பல அலகுகள் காணப்படுகிறதோ அதேபோல நமது உடலும் பல செல்களால் ஆனது. உயிரினத்தினுடைய அடிப்படை செயல் அலகு செல் என அழைக்கப்படுகிறது. ஒரு செல் அமைப்பு என்பது ஒரு செல்லிற்குள் உள்ள பல நுண்ணுறுப்புகள் அல்லது செல்லின் பாகங்களை குறிக்கிறது. செயல் என்பது ஒரு செல்லில் உள்ள ஒவ்வொரு பகுதி அல்லது நுண்ணுறுப்புகளுடைய செயல்பாடாகும். செல்கள் என்பது உயிரினங்களுடைய அடிப்படை கட்டுமான பொருளாகும். அணுக்கள் என்பது பருப்பொருள்களுடைய அடிப்படை கட்டுமான பொருளாகும் என்று நாம் பயின்றுள்ளோம். மனித உடல் விலங்கு செல்களால் ஆனது. அதேபோல தாவரங்கள் தாவர செல்களால் ஆனது என நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், ஒரு செல் உயிரினங்கள். Some simple organisms are made up of only one cell. They are called as a unicellular organism, which can be seen with the help of a microscope. There are many single-celled microscope organisms. சில எளிமையான உயிரினங்கள் ஒரே ஒரு செல்லால் மட்டுமே ஆனவை. அவை ஒரு செல் உயிரினங்கள் என அழைக்கப்படுகிறது. அவை ஒரு நுண்ணோக்கின் உதவியுடனே காண முடியும். Have you looked at the image Chlamydomonas and a amoeba, a single cell organism which carry out entire functions? The body of all organisms are made up of a tiny building block called cells. Bacteria are also called as a celled unicellular organism. படத்தை பாருங்கள். கிளாமிடோமோனாஸ் பாக்டீரியா ஒரு அமீபா ஆகிய உயிரினங்கள் ஒரே ஒரு செல்லால் ஆனவை. அந்த ஒரு செல் பல பணிகளை மேற்கொள்கிறது என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக can see the cell of onion of human through a microscope. Onion and man are example for multicellular organism. இங்கு நாம் முதலிலே வெங்காயத்தை பார்க்கலாம். பல செல்கள் உயிரினங்கள் பல செல் திசுக்களாகவும் உறுப்புகளாகவும் மற்றும் உறுப்பு மண்டலமாகவும் அமைக்கப்பட்டுள்ளன. பல செல்களால் ஆனவை இவை பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்ளின. வெங்காயம் மற்றும் மனித செல்களை நாம் நுண்ணோக்கி மூலமே காண முடியும். எனவே பல செல் உயிரினங்களுக்கு வெங்காயம் மற்றும் மனிதன் போன்றவை எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. தென் செல் டு ஆர்கானிசம், செல் முதல் உயிரினம் வரை எவ்வாறு இருக்க வேண்டும்? Many cell functions together to form the tissues. Different tissues combine together to form an organ, and different organs to form an organ system, which leads to form an organism. பல செல்கள் ஒன்றாக சேர்ந்து திசுவை உருவாக்க, வெவ்வேறு திசுக்கள் ஒன்றாக சேர்ந்து உறுப்பை உருவாக்க, வெவ்வேறு உறுப்புகள் ஒன்றாக சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை உருவாக்க, உறுப்பு மண்டலம் உயிரினத்தினுடைய பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறது. Then we see the organism. Many types of organ system function together in a body. Example, respiratory system, digestive system, excretory system and circulatory system. மனிதர்கள் மற்றும் தாவரங்களில் எவ்வாறு தொடர் கட்டமைப்பு உள்ளது என்பதை படம் நமக்கு இங்கு தெளிவாக கொடுத்துள்ளது. உயிரினங்கள் உடலிலே பல வகையான உறுப்பு மண்டலங்கள் ஒன்றிணைந்து பணிகளை மேற்கொள்கின்றன. அவை உயிரினங்களுடைய செயல்பாட்டிற்கு உதவுகின்றன. எடுத்துக்காட்டாக சுவாச மண்டலம், சீரண மண்டலம், கழிவு நீக்க மண்டலம் மற்றும் இரத்த ஓட்ட மண்டலம் போன்ற பல மண்டலங்கள் உயிரினங்களிலே காணப்படுகிறது. தென் ஆர்கான் சிஸ்டம், மெனி ஆர்கான் டுகெதர் ஃபார்ம் அன் ஆர்கான் சிஸ்டம் விச் இஸ் கன்சர்ன்ட் with a specific function. For example, respiratory system which has organs like nostril, nasal chamber,
windpipe, and lungs that helps in the process of respiration. In a plant, the root system consists of primary root, secondary root, and tertiary root, which does the functions of conduction of water, minerals, and also fixation. உடலிலே பல வகை உறுப்புகள் ஒன்றிணைந்து உறுப்பு மண்டலங்களாக அமைக்கப்படுகின்றன. இவை குறிப்பிட்ட தனிச்செயல்களை செய்யக்கூடியவை. எடுத்துக்காட்டாக சுவாச மண்டலத்திலே நாசி துவாரங்கள், நாசி அறைகள், காற்றுக்குழாய் மற்றும் நுரையீரல் போன்ற உறுப்புகளை கொண்டிருக்கும். இது சுவாச செயல்பாட்டில் பங்கு கொள்கிறது. தாவரத்தில் வேர் அமைப்பிலே முதன்மை வேர், இரண்டாம் நிலை வேர் மற்றும் மூன்றாம் நிலை வேர் ஆகியவை காணப்படுகின்றன. இது நீர், கனிமம் போன்றவற்றை கடத்துவதற்கும் மற்றும் தாவரத்தை நிலத்தில் நிலைப்படுத்தவும் உதவுகிறது. தென் வி சி த ஆர்கான். அதற்கு முன்னதாக படங்கள் ஆர்கானிசம், ஆர்கான் சிஸ்டம், ஆர்கான், திசு, செல்ஸ் என்பதை தெளிவாக பிளான்ட் பாடி படங்கள் விளக்குகிறது. தென் வி சி த ஆர்கான். உறுப்பு. A collection of different tissues work together to perform a specific function is called as a organ. Human body has a different organs like stomach, eye, heart, lungs, etc. are made up of different types of tissues. Plants have organs such as leaves, stem and roots. வெவ்வேறு திசுக்களுடைய தொகுப்பானது ஒரு குறிப்பிட்ட செயல் அல்லது செயல்களை செய்யக்கூடிய அமைப்பாகிறது. இது உறுப்பு என அழைக்கப்படுகிறது. மனித உடலிலே வயிறு, கண், இதயம், நுரையீரல் போன்றவை உறுப்புகளாகும். தாவரங்களிலே இலைகள், தண்டு மற்றும் வேர்கள் போன்ற உறுப்புகளை கொண்டிருக்கின்றன. இவைகள் பல்வேறு வகை திசுக்களால் உருவாக்கப்பட்டவைகளாகும். And then we see the tissues. Tissues is a group of cells organized for a specific function. Tissues have a following feature like same shaped cells or different shaped cells to perform a common function. Human and other animal are made up of a nervous, epithelial, connective and muscle cell. Plant have a transport, protective and ground tissues. ஒரு திசு என்பது குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்காக உருவான செல்களுடைய குழுவாகும். திசுக்கள் ஒரே வடிவிலான அல்லது பல வடிவங்களான செல்களை கொண்டு பொதுவான பணிகளை செய்யக்கூடியதாகும். மனிதர்கள் மற்றும் பிற விலங்குகள் நரம்பு திசு, எபித்தீலிய திசு, இணைப்பு திசு மற்றும் தசை திசுக்கள் உருவாக்கப்படுகின்றன. தாவரங்களிலே கடத்து திசு, புறத்தோல் திசு மற்றும் அடிப்படை திசு ஆகியவை உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக செல். The cell is a basic structural and functional unit of life. Cell is a building unit of living organism. You can see in your hand how many types of cells are there to work together to perform its function. So cell is known as the basic unit of I. உயிரினங்களுடைய அடிப்படை அமைப்பு மற்றும் செயலழகு செல்லாகும். செல்லே உயிரினங்களுடைய கட்டமைப்பினுடைய அழகு ஆகும். உங்கள் கையின் செயல்பாட்டை கவனித்தால் எத்தனை வகையான செல்கள் அதன் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கின்றன என்பதை நாம் அறியலாம் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக நம்ம கையில் என்னென்ன விதமான செல்ஸ் இருக்குது? எபித்தீலியல் செல்ஸ், போன் செல்ஸ் அண்ட் தென் மசில் செல்ஸ், தென் நர்வ் செல்ஸ். இது அனைத்தும் செயல்படுகிறது. தோல் மேல் புறச்செல், எலும்பு செல், தசை செல், நரம்பு செல் ஆகியவை செயல்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக ஒரு செயல்பாடு ஆக்டிவிட்டி 2, ஃபைண்ட் அவுட் த மேஜர் ஆர்கான்ஸ் that are part of the circulatory system of a human body and list out their functions. மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலத்தில் காணப்படும் உறுப்புகள் மற்றும் அவற்றின் பணிகளை வரிசைப்படுத்தி எழுத வேண்டும். Plant and animal cell comparison. Why do plant cells differ from the animal cells? They differ from each other because they have to perform different functions. Now you know that there are many main similarities between the plant and animal cells. Let us see how they differ from one another as given in the picture of activity 3. தாவர மற்றும் விலங்கு செல்களுக்கிடையே ஏன் வேறுபாடு காணப்படுகிறது? ஏனெனில் அவை வெவ்வேறு பணிகளை மேற்கொள்கின்றன. இப்போது தாவர மற்றும் விலங்கு செல்களுக்கிடையே உள்ள முக்கிய ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் என்ன என்பதை பற்றி படங்கள் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. 4.3 ஹியூமன் செல்ஸ் ரிலேட்டட் டு ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். செயல்களுடன் தொடர்புடைய மனித செல்கள். முதலிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், பல்வேறு வகையான செல்கள். அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ். Each type of cells is specialized to perform a specific function.
Depending on the function, cell has a specific shape, size, and many have same components which other type of cells do not have. Have a look at the differences between the nerve cells and red blood cells in the image. Even though there are many different types of cells, there are some components common to all type of cells. Let us take a look at this in the next section. நமது உடல் பலவிதமான செல்களால் உருவாக்கப்பட்டதுதான். ஒவ்வொரு வகை செல்லும் ஒரு குறிப்பிட்ட செயலுடையது. செல்லினுடைய பணிகளை பொறுத்து ஒவ்வொரு செல்லும் மற்ற செல்களிலிருந்து மாறுபடக்கூடிய வகையிலே குறிப்பிட்ட வடிவம், அளவு மற்றும் சிறப்பு கூறுகளை பெற்றிருக்கிறது. நமது நரம்பு செல்கள் மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் இடையே உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். செல்கள் பல வகையாக இருப்பினும் அனைத்து செல்களும் பொதுவாக செல் கட்டமைப்பு கூறுகளை பெற்றிருக்கும். இருந்தபோதிலும் சில வேறுபாடுகள் காணப்படும். அதை நாம் இங்கு காண இருக்கின்றோம். வாட் இஸ் இன்சைட் எ செல்? செல்லிற்குள்ளே என்னதான் இருக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம். Inside a cell, there are many tiny structures called as organ cells. These organ cells are responsible for providing the need of the cell. They work to bring in food supplies, get rid of waste, production and repair of the cell, and help to grow and reproduce. Each one of has a specific function to do for the cell, and if any one organ cell stop its function, then the cell is programmed to die. ஒரு செல்லினுடைய உள்ளே பல மிகச்சிறிய அமைப்புகள் உள்ளன. அவை செல் நுண்ணுறுப்புகள் என அழைக்கப்படுகிறது. இந்த நுண்ணுறுப்புகள் செல்லிற்கான அனைத்து தேவைகளையும் வழங்குகிறது. இந்த நுண்ணுறுப்புகள் தங்கள் செயலின் மூலம் உணவு வழங்குவதற்கும், கழிவுகளை அகற்றுவதற்கும், உயிரை பாதுகாப்பதற்கும், செல்லை சரி செய்வதற்கும், வளரவும் மற்றும் இனப்பெருக்கம் செய்யவும் உதவுகிறது. நுண்ணுறுப்புகள் ஒவ்வொன்றும் செல்லிற்கு ஒரு குறிப்பிட்ட செயலில் ஈடுபடுகின்றன. செல்லின் ஒரு நுண்ணுறுப்பு அதன் செயலை நிறுத்திவிட்டால் அந்த செல் இறந்துவிட நேரிடும் என்பதை செல்லினுடைய அமைப்பு பற்றியும், செல்லில் என்னென்ன நிறைகுறைகள் இருக்கிறது, செல்லினுடைய பணிகள் என்ன என்பதை பற்றி நாம் இதுவரையில் கண்டோம். இதனுடைய தொடர்ச்சியான காணொளியை we will see again the next video. Until then, thank you so much. The continuation part of the second part will be continue.